கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, நாம் ஆராதிக்கும் தேவன், தொழுது கொள்ளும் தேவன், நம்மளோடு வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடன் நாமத்தினாலே உங்களுக்கு அனைவருக்கும் என் வாழ்த்தலை குறிப்பிடுகிறேன். இந்த அந்தி வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிற நற்செய்தி, சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, தேவனுடைய நற்காரியங்கள். கடந்த வாரத்திலே அநேக பதிவுகளை பார்த்தேன். திருவிருந்து என்றால் என்ன என்ற ஒரு தலைப்பில் ஒரு அன்பு சகோதரர் வெளிப்படுத்தி சொன்னார். அது ரொம்ப ஆர்வமாக அவர் எதை சொல்லுவாரன்னு கேட்கணும்னு கேட்டேன். எல்லாருமே கடைசியில் அந்த திருவிருந்து என்றால் என்னவென்றது தேவன் நமக்கு எதை வெளிப்படுத்தி இருக்கிறார், அதை கொண்டு ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்துவதாக எனக்கு தெரிய மாட்டேங்க. ஆனால் பிறகு நீங்கள் சரியாகவே வெளிப்படுத்திக்கலாம், ஆனால் புரியாமல் ஏற்றுக்கொண்டா என்னை பொறுத்துக்காங்க. எனக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நாம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விருந்து என்றாலே, விருந்து என்றால் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் போஜனமாக உட்கொண்டால் அந்த வார்த்தையா அதே ஜீவாப்பும் அதிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யாரெல்லாம் உட்கொள்கிறார்களோ, அந்த வார்த்தை கீழ்ப்படுகிறார்களோ, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு அது ஜீவாப்பம். அப்போ திருவிருந்து என்று ஒன்றை ஏற்படுத்தி எதற்காக அதை நாம் ஆச்சரிக்கிறோம்? அதை அறிந்து கொள்ளாமல் அவனுடைய மகத்துவம், அவனுடைய மகிமை, அவனுடைய அற்புத அதிசயங்கள் என்னென்று அறியாமல் திருவிருந்து என்று ஆசிரித்து கொண்டிருக்கிற நமக்கு அவனுடைய முக்கிய காரியம் என்றால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நீங்கள் நிலைத்திருந்தால், அந்த வார்த்தையை நிலைத்திருக்க சொல்லி தான் அதை திரும்ப திரும்ப நமக்கு அதை ஞாபகப்படுத்துக தான். அதை ஒரு மாதத்துக்கு ஒரு காரணம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போய்விடக்கூடாது என்பதற்காக அதை நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அதை நாம் வார்த்தைக்குள்ளாக உண்மை உத்தவமாக நம்மளை ஒப்பு கொடுத்து நடக்கின்ற பொழுது, அந்த வார்த்தையாக ஜீவாப்பத்தை நாம் புசிக்கின்ற பொழுது, அந்த இரத்தமாகிய அந்த இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தின இரத்தம். முதல்ல அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார், ஒரு வார்த்தை பிட்டு கொடுக்கிறார். அந்த வார்த்தையை ஜீவப்பமாகிய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, அந்த இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தின இரத்தம், அந்த திராட்சை ரசம், இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு பரிசுத்தத்தை வாங்கி பானம் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடு கூட வசிப்பீர்கள், என்னோடு கூட நீங்கள் உலாவீர்கள், என்னோடு சந்திரப்பீர்கள், நித்திய ராட்சியத்தையும் காண்பீர்கள். திருவிருந்து அப்பம் என்றாலே தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு எதை பேசினாலும் எதோ உதயசித்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு அது செல்லுபடியாகாது, பிரயோஜனமாகாது. ஏன் நான் இதை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கேன். ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்போ அந்த வார்த்தை எதான நம்ம ஆண்டவர், நம் கிறிஸ்துவாய் இயேசு, அந்த வார்த்தையிலவோ ஆதியிலேயே தேவனாக இருந்தது. நாம் ஜீவனோடு வாழ வேண்டுமானால்
ஜீவிக்க வேண்டுமானால், ஜீவ சுவாசத்தை சுவாசிக்க வேண்டுமானால், அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக் கொள்ள வேண்டுமானால், நாம் எப்பொழுதும் இந்த வார்த்தையை நாம் உட்கொண்டே இருக்க வேண்டும். அதை விட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அதை நமக்கு உதாரணமாக எச்சரித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை யாருக்கு வெளிப்படுத்தினார்? சீசர்களுக்கு, அப்போஸ்தலராகிய 12 சீசர்களுக்கு இதை வெளிப்படுத்தினார். அந்த அப்போஸ்தலராகிய சீசர்களுடைய வழிகளை நாம் அதற்குள்ளாக செல்லும்போது நாமும் அதை உட்கொள்ளலாம். அவங்க நமக்கு முன்மாதிரி அவங்கள்ட்ட காட்டியிருக்காரு. அப்போஸ்தலரை எப்படி சாப்பிடுதாங்க பாரு. அதே போல் அவங்க உங்கள் முன்மாதிரியாக எப்படி அதே போல் நீங்கள் அதாங்க அப்போஸ்தலர், நீங்கள் என்னை போல் மாறுங்கள், என்னை பின்பற்றுங்கள். தேவனுடைய வார்த்தையை அப்போ அந்த அப்பத்தை உண்மையோடு பரிசுத்தத்தோடு நாம் அதற்குள்ளாக முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நம் தேவன் ஒரு மாதத்தில் ஒரு நாளையும் நாம் நியமித்திருக்கிறோம். ஆனால் திருவிருந்த பலவிதமான போதனைகள் நடக்கிறது. திருவிருந்தே என்றால், விருந்தே என்றால் தேவனுடைய வார்த்தையை என்று யாராவது சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன். இந்த வார்த்தை இல்லாமல், வார்த்தை ஆகிய தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்ததே நம்புற வச்சணும். இதோ நானே ஜீவாப்பம். அப்போ ஜீவப்பமாக அந்த வார்த்தையை நாம் அவரிடத்தில் இருந்து வாங்கி புசித்தால், அந்த பரிசுத்தமாகிய அந்த திராட்சை பரிசுத்த ஆவியானவரை நாம் வாங்கி புசித்தால் தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாக மாறுவோம். அந்த வார்த்தைக்குள்ளாக முழுமையாக ஒப்பு கொடுப்பதே திருவிருந்து. அதே ஜீவாப்பம். அதை என் அப்பத்தை நீங்கள் வாங்கி புசியுங்கள். அப்பத்தன் வார்த்தை வாங்கி நம்ம ஏற்றுக்கொண்டால் அவருக்குள்ளே போய் அச்சுன்னு அர்த்தம். அவர் நம்மளும் வந்துட்டா அந்த திராட்சரமாகி அந்த பானம் நம்மளை பரிசுத்தப்படுத்திவிடும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்திவிடும். அதுக்கு தான் அவர் தண்ணியுங்கள், என்னிடத்தை வாங்கி புசியுங்கள். கொடுத்த யார் கொடுத்த? அவர் தான் விட்டு கொடுத்தாரே தவிர, அதான் நீங்கள் என்னிடத்தில் வந்து வாங்கி பானம் பண்ணுங்கள், என்னிடத்தில் வாங்கி புசியுங்கள். அப்போ அவருக்கு என்னத்தை கொடுப்பார்? அவருடைய வார்த்தையாகிய அப்பத்தையும், அவருடைய பரிசுத்தமாகிய அந்த பரிசுத்த ரத்தமாகிய அந்த திராட்சரத்தை அவர் கையில் நான் வாங்கி புசித்தால் நான் அவருடைய சொந்தங்களாக மாறிவிடலாம். அவருடைய பரிசுத்த ஜாதியாக மாறிவிடலாம். அவருடைய பார்வைக்கு உகந்த பாத்திரங்களாக மாறிவிடலாம். ஆனால் தான் அவர் சொன்னார், நீங்கள் என்னிலும் எது வார்த்தை உங்களிலும் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ அந்த வார்த்தையாகிய அந்த அப்பத்தை வாங்கி நான் சாப்பிட்டா அது நிலைத்து இருக்கலாம். அவர் நம்ம கூட வாசம் பண்ணுவார். நம்ம சொந்தமாகல அப்பான்னு கூப்பிடுதானே, என் அப்பா இதன் அப்பான்னு கூப்பிடுதானே. அவருக்குள்ள ஆசிரியர் உள்ள பங்கு நம்ம அவர் கையில் கேட்டு பெற்றுக்கொள்ளலை. நீ எவைகளை கேட்பாயோ அவைகளை பெற்றுக்கொள்வார். அதுக்கு நான் நம்மையும் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இந்த திராட்சரசம் அப்பம் என்றால் அவருடைய வார்த்தையும் அவருடைய பரிசுத்தமே. அதை இந்த அடிமைக்கு வெளிப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஏற்றுக்கொள்வர்கள் ஏற்றுக்கொள்ளாத அவரோடு கூடிய காரியம். பிறரை குற்றப்படுத்தவோ பிறரை குறை சொல்லவோ என்னை முன்னிறுத்தவோ நான் தேவனுக்கு முன்பாக மாத்திரம், உங்களுக்கு முன்பாக மாத்திரம் தேவனுடைய வார்த்தையை அந்த அப்பத்தை வாங்கி புசிப்போம். அவருடைய கைகளிலே இருந்து திராட்சை ரசமாக ரத்தத்தை வாங்கி பானம் பண்ணுவோம்.
தேவன் சாமி நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு நமக்கு முன்பாக ஒரு சமூகத்தை கொடுத்து வழிநடத்தி நித்திய ராஜ்யத்தை காணச் செய்வார். ஆமே ஆமே.